வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் எக் கிரேவி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்போ 2 முட்டை வேக வச்சிருக்கேன். அது கொஞ்சம் ஃபோர்க் போட்டு இப்படி நீங்க இது பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த கிரேவி எல்லாம் உள்ளே இறங்கும். தக்காளி 2 தக்காளி எடுத்து அடிச்சு வச்சிருக்கேன். வெங்காயமும் அடிச்சு வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கொரியண்டரு, கேப்சிகம்மு, மஞ்சள், தனியா பவுட்ரு, குருமிளகு, சீரக பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். உப்பு. கடாய் வச்சு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த வெங்காயம் அடிச்சு வச்சிருக்க வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி போட்டுருங்க. போட்டு நல்லா அதுவும் வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. எண்ணெயிலே எல்லா மசாலாவும் போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க எண்ணெயிலேயே. இந்த பச்சை வாசமெல்லாம் போனோடனே கேப்சிகம் போட்டு அதையும் கொஞ்சம் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ தக்காளி நம்ம அடிச்சு வச்சிருக்கோம். இந்த 2 தக்காளி நான் இது 2 முட்டைங்கிறனால உங்களுக்கு நான் அளவா போடுறேன். நீங்க அதிகமா முட்டை இது பண்ணீங்கன்னா மசாலாவே அதிகமா சேர்த்திக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் அதிகமாவே சேர்த்திக்கோங்க. இப்போ கொதிச்சு வரும்போது உப்பு, நான் கல் உப்பு போடுறேன். நீங்க சால்ட் வேணா போட்டுக்கோங்க. இந்த எல்லா மசாலாவும் எண்ணெயில நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த லிட்டு போட்டு மூடிடலாம். கிரேவியில முட்டை போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு 2 கொதி விட்டு இறக்கிடுங்க. எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவங்க ரெஸ்டாரண்ட்ல கலர் போடுவாங்க. நம்ம கலர் போடாம செஞ்சிருக்கோம்.